அடைவதற்கு அரிதான அமிர்தத்தை காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவனை வாழ்த்தி வணங்கும் தகைமை உடையவராக சீதையின் பொருட்டாக முன்பு மாயமானாக வந்த மாரீசனை அம்பினால் எய்தவனை, பாரத போரில் தன் கையில் உள்ள சக்கரத்தால் மாலை பொழுதை உருவாக்கியவனை, முன்பு இந்திரனால் பெய்விக்கப்பட்ட பெருமழையை கோவர்தன மலையை குடையாக கொண்டு மழையிலிருந்து கோவலர்களையும் ஆணிரைகளையும் காத்தருளியவனை மனமுருகி வழிபடும் பக்தி நிறை சித்தி உடையவராக முன்னாளில் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் அளித்தவனை, திரௌபதிக்கு துரியோதனன் அவையில் மேலும் மேலும் வளரும்படி துகில் தந்து மானம் காத்தவனை, துதிக்குகந்தவனை, பூரணமாய் எங்கும் நிறைந்தவனை, பாவங்கள் நீக்கி புண்ணியம் தருபவனை, பேரருள் தருகின்ற பெருவேள்வியானவனை, மூவுல கலந்த திருவரங்கனை அனுதினமும் கைகூப்பி வணங்கும் பக்தி கடலாக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வழியில் மின்னும் தாரகை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோரின் நலன்களில் அக்கறை கொண்டு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்களை புனரமைத்தும் புதிதாக உருவாக்கியும் பராமரித்தும் வருகிறது. உயிர் சரிமானி இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக பசுமை சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டு தூய்மையான கிராம இயக்கமும் ஊரக பகுதிகளில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுகாதார திட்டங்கள் பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மகளிருக்கு சுகாதார தேவைகளை நிறைவேற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்களில் கழிவறைகள், குளியல் அறைகள், விசைப்பம்பு அறை, தண்ணீர் தொட்டி, துணி துவைக்க தேவையான கல், தேவையான தண்ணீர் வசதி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் சுகாதார வளாகங்களின் புனரமைப்பு, பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முழுமையான சுகாதாரத்தை எய்துவதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு கடந்த 2003ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தூய்மையான கிராம இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு அடிப்படை சுகாதார வசதிகள் மேற்கொள்ளும் பொருட்டு ஊராட்சிக்கு 1 வீதம் 12,618 கிராம ஊராட்சிகளில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டன. சுகாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் பொருட்டு 2004ஆம் ஆண்டு முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. மகளிருக்கு சுகாதார தேவைகளை நிறைவேற்றும் விதமாக தமிழகத்தில் உள்ள அப்போதிருந்த அனைத்து 12,618 கிராம ஊராட்சிகளிலும் சுமார் 750 சதுரடி பரப்பளவில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் கட்ட 2001ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் முடிவெடுக்கப்பட்டது. பெண்கள் எளிய முறையில் உபயோகப்படுத்தும் வகையில் வளாகங்கள் கட்டுவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டன. ஒவ்வொரு வளாகமும் 14 கழிவறைகள், 2 குளியல் அறைகள், 1 விசைப்பம்பு அறை, 1 தண்ணீர் தொட்டி மற்றும் துணி துவைக்க தேவையான கல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாயிருந்தது. குளிக்கவும் துணி துவைக்கவும் தேவையான தண்ணீர் வசதி செய்யப்பட்டது. இந்த வளாகத்தில் உள்ள கழிவறைகளை ஒதுக்கீடு செய்யும் பொருட்டு
உபயோகிப்பாளர்கள் இனங்கண்டு குழுவாக்கப்பட்டனர். தண்ணீர் வசதி மற்றும் விளக்குகளுக்கு தேவையான மின் வசதியை கிராம ஊராட்சிகள் வழங்கி சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அதனை பராமரித்திட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தொடக்கத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு மகளிர் சுகாதார வளாகம் என்ற அடிப்படையில் ஒரு வளாகத்திற்கு 2 லட்சம் ரூபாய் என்ற மதிப்பீட்டில் 385 பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் அலகுத்தொகை 2,25,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2001 முதல் 2004 ஆண்டு வரை மாநிலத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வளாகங்கள் கட்டப்பட்டன. 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் போதுமான கவனிப்பு இல்லாததால் பெரும்பாலான மகளிர் சுகாதார வளாகங்கள் முறையான பயன்பாடு மற்றும் பராமரிப்பு இல்லாமல் போனது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆணையின்படி பாழடைந்த 12,796 ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் 2011-12 ஆண்டில் 170 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு ஊரக பெண்களுக்கு அடிப்படை சுகாதாரம் உறுதி செய்யப்பட்டது. தனிநபர் இல்லங்களில் கழிப்பறை கட்டுவதை ஊக்கப்படுத்த 2012 ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கூடுதல் மாநில அரசு மானியம் வழங்கப்பட்டது. ஊரக மகளிருக்கு சுகாதார வசதிகள் உருவாக்கப்பட்டதை போன்று 2012-13 ஆண்டு ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்கள் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகத்தை முறையாக பயன்படுத்தவும் பராமரிக்கவும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குக்கிராம வாரியான குழுமத்தின் உறுப்பினர்களிடையே இருந்து ஒவ்வொரு வளாகத்திற்கும் பயன்படுத்துவோர் குழுக்கள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்டு வளாகங்களின் தினசரி பராமரிப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வசதி மற்றும் மின் விளக்கு ஆகியவற்றிற்கான மின் கட்டணம், பம்பு செட் பராமரிப்பு, கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்தல் போன்ற சிறு பழுது பராமரிப்பு பணிகளை கிராம ஊராட்சி மேற்கொள்ளப்பட வேண்டியதுடன் இதற்கான செலவினத்தை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்டு சுகாதார வளாகம் தொடர்ந்து செயல்பட உறுதி செய்கின்றன. ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகத்தின் பராமரிப்பை கண்காணித்திட மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாவட்ட மற்றும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழுக்களை அமைத்துள்ளனர். சுகாதார வளாகங்களின் செயல்பாடுகள் குறித்து இக்குழுக்கள் விவாதித்து அதன்படி நடவடிக்கை எடுத்து வருகின்றன. ஊரக மகளிருக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வசதியை போன்று ஊரக பகுதிகளில் உள்ள ஆடவர்களுக்கும் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. உயர் சரிமான இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக பசுமை சுகாதார வளாகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மையான கிராம இயக்கத்தின் கீழ் கிராம ஊராட்சிகள் தெரிவு செய்யப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இவை குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012-2013 ஆண்டு ஆடவர்களுக்கும் முதல் கட்டமாக ஒரு வாரத்திற்கு 2 ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்கள் அமைத்திட ஆணையிட்டார். அதன்படி தமிழ்நாட்டில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 770 ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டன. ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்கள் கட்டுவதற்கான இடங்கள் உள்ளூர் தேவையின் அடிப்படையிலும் திறந்தவெளி மலம் கழித்தல் அதிகமாக உள்ள பகுதிகள், வீடுகளில் கழிப்பறைகள் இல்லாமை, போதுமான தண்ணீர் வசதி இல்லாமை போன்ற தகுதிகளின் அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சியர்களால் கண்டறியப்பட்டன. இந்த வளாகம் 570 சதுர அடி பரப்பளவில் ஒவ்வொரு வளாகமும் 8 கழிப்பறைகள் உள்ளடக்கியதாகவும் இதில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் ஒரு ஐரோப்பிய கழிவறையும், இளம் சிறார்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் குழந்தை நேய கழிவறையும், குளிக்கும் இடம், துணி துவைக்கும் கல் ஆகியவையும் இருக்கும். இதன் தொடர் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு வளாகத்திலும் தனியாக தண்ணீர் வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கென பயன்படுத்துவோர் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் கட்டுமான பணியின் துவக்கத்திலிருந்தே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் பராமரிக்கப்படுவது போல் இந்த வளாகங்களின் தினசரி பராமரிப்பினை பயன்படுத்துவோர் குழுக்களே எடுத்துச் செய்வதுடன் இதன் தொடர் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வளாகங்களின் தினசரி பராமரிப்பு பணியில் பயன்படுத்துவோர் குழுக்களுடன் கூட்டாண்மை அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் பங்கேற்க ஊக்கப்படுத்தப்படுகின்றன. 2013-2014 ஆண்டு 519 கிராம ஊராட்சிகளில் ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகம் கட்டுவதற்கான இடங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. அதிகமாக திறந்தவெளி மலம் கழிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ள இடங்கள், பேருந்து நிலையங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்கள் கண்டறியப்பட்டு வளாகம் ஒன்றிற்கு 4,50,000 ரூபாய் வீதம்
25 வளாகங்களுக்கு மொத்தம் 1,13,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2013-2014 ஆண்டில் உயிர் செரிமானி இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக பசுமை சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த பசுமை சுகாதார வளாகத்தில் மனித கழிவுகள் உயிர் செரிமானி அமைக்கப்பட்ட தொட்டியில் செலுத்தப்பட்டு அவை செரிமானம் செய்யப்பட்டு சுத்தமான தண்ணீர் மட்டும் வெளியேற்றப்படுகிறது. இந்த சுத்த தண்ணீர் மீளவும் கழிப்பறைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. புதுமையான முறையில் கழிவுகள் அகற்றப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமலும் தண்ணீர் சேமிக்கவும் எளிதில் பராமரிக்கவும் நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுத்தவும் முடிகிறது. தமிழ்நாட்டில் சுகாதார புரட்சியின் மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2003 ஆண்டில் தூய்மையான கிராம இயக்கம் துவக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் வாயிலாக திறந்தவெளி மலக்கழித்தலை முழுமையாக அகற்றி தூய்மையான சூழலை உருவாக்கிய 15 கிராம ஊராட்சிகள் ஆண்டுதோறும் தெரிவு செய்யப்பட்டு 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மைனாரிட்டி திமுக அரசால் கடந்த 2006 ஆண்டு கைவிடப்பட்ட இத்திட்டம் 2011-2012 ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் 1,55,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு கிராம ஊராட்சி வீதம் தேர்வு செய்யப்பட்டு 31 கிராம ஊராட்சிகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் மக்கிய மற்றும் மக்காத கழிவுகளை தனியாக பிரித்தெடுத்து வெளியேற்றுதல், திரவ கழிவுகளை வெளியேற்றுதல், கழிவு நீரை மறுசுழற்சி மூலம் பயன்படுத்துதல், உரக்குழி கட்டுதல், மண்புழு உரம் தயாரித்தல், பெரிய அளவிலான கரிம வாயு கலன்கள் அமைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊரக பகுதிகளில் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தினை செயல்படுத்திட அறிவிப்பு செய்ததை அடுத்து 4/9/2013 அன்று விரிவான காப்பீட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்திட்டமானது மக்கிய மற்றும் மக்காத கழிவுகளை தனியாக பிரித்தெடுத்து வெளியேற்றுதல், திரவ கழிவுகளை வெளியேற்றுதல், கழிவு நீரை மறுசுழற்சி மூலம் பயன்படுத்துதல், உரக்குழி கட்டுதல், மண்புழு உரம் தயாரித்தல், பெரிய அளவிலான கரிம வாயு கலன்கள் அமைத்தல் போன்ற பல வகையான திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்ட நடவடிக்கைகளை கிராம ஊராட்சி மூலம் செயல்படுத்த வழிவகை செய்கிறது. திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்ட நடவடிக்கை மூலம் கழிவுகளை உரமாக்கவும் சமையல் வாயுவாகவும் மின்சாரமாகவும் மாற்றப்படுவதன் மூலம் கிராம ஊராட்சிக்கு நல்லதொரு பொருளாதார வருவாயை பெற்று தருகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு பிளாஸ்டிக் சாலைகள் அமைக்கவும் ஊரக பகுதிகளில் உள்ள சுய உதவி குழுக்களை ஊக்குவித்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினை மேற்கொள்ளவும் வழிவகுக்கிறது. திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் அவைகளின் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் மின் தேவையில் தன்னிறைவு அடைவதற்கு உதவுகிறது. முதலாக இதே போன்று ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியானது முக்கியமாக ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதுடன் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாததை போன்று தனியாக நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 19/10/2013 அன்று மறைமலை நகரில் உள்ள மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களுக்கு திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்திற்கான கருத்துரு தயார் செய்தல் மற்றும் திட்டத்தினை செயல்முறைப்படுத்துதல் சம்பந்தமாக சிறந்த வல்லுநர் குழுவினால் ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. வெற்றியடைந்த மாதிரிகளை உருவாக்கவும் பயன்தாரர்களுக்கு பல வகையான தொழில்நுட்ப முறைகளை பற்றி கற்பிப்பதற்கு திறன் வளர் பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதைப்போல மாநில அளவிலான வல்லுநர்களை கொண்டு மாவட்ட அளவில் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு செய்வதன் மூலம் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படும் தன்மை உறுதி செய்யப்படுகிறது. திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்வதற்கும் அதற்குரிய முன்மொழிவுகள் தயார் செய்து மாநில அளவிலான குழுவில் ஒப்புதல் பெறுவதற்கு பரிந்துரை செய்யவும் அனுமதிக்கப்பட்ட இத்திட்டத்தை செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடுவதற்கும் அதன் செயல்திறனை கண்காணிக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது.
மாவட்ட திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை குழு இதுநாள் வரையில் 144 கிராம ஊராட்சிகளை அடையாளம் கண்டு திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தங்களது விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன. நடப்பாண்டில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், ஆடவர் சுகாதார வளாகங்கள், உயர் செரிமான இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பசுமை சுகாதார வளாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஊராட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிர்வாகிகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆண்கள் சுகாதார வளாகம், பெண்கள் சுகாதார வளாகம் இதெல்லாம் கட்டி கொடுத்து இன்னைக்கு மக்கள், பெரும்பாலான மக்கள் இதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கட்டி கொடுத்ததுனால, இதை உபயோகப்படுத்துறதுனால தனிநபர் கழிப்பறை கட்டணுங்கிறது மக்கள் பத்தியில பிரபலமாயிருக்கு. தமிழக அரசிற்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 425 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 425 ஊராட்சிகளிலும் 429 மகளிர் சுகாதார வளாகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் இந்த மாவட்டத்திலே மானிட்டரிங் சிஸ்டமாக, ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக தினந்தோறும் கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் குறைபாடுகள் இருந்தால் உடனுக்குடன் அதனை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே சிறப்பான முறையிலே இந்த பணி இங்கே மாவட்டத்திலே நடைபெற்று வருகின்றது. இந்த மாவட்டத்திலே 1,28,700 மகளிர்கள் இந்த வளாகங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இன்னும் இந்த மாவட்டத்திலே 63 ஆண்களுக்காக என்று தனியாக வளாகங்கள் அமைக்கப்பட்டு அந்த வளாகங்களும் மிகச் சிறப்பான முறையிலே இந்த மாவட்டத்திலே 18,700 ஆண்கள் இந்த சுகாதார வளாகங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த மாவட்டத்திலே தனிநபர் கழிப்பிடத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு ஒவ்வொரு கழிப்பிடம் கட்டுவதற்கும் ரூபாய் 12,000 கட்டி கொடுப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. எங்கள் ஊரில் மகளிர் சுகாதார நிலையம் கட்டினதுனால எங்களுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்துறதுனால நல்லபடியாக இருக்குது. பராமரிப்பும் நல்லபடியாக வச்சுன்னு இருக்கிறாங்க. தண்ணி மற்றும் லைட்டு எல்லா வசதியும் இங்கே நல்லபடியாக இருக்குது. எங்களுடைய மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், ஆடவர் சுகாதார வளாகங்கள், உயிர் செரிமான இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பசுமை சுகாதார வளாகங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி சுய உதவி குழுக்களை ஊக்குவித்து திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தினை பொருளாதார நடவடிக்கையாக மேற்கொள்ள வழிவகுத்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பயனாளிகள் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் சுகாதார வளாகங்கள்லாம் அவ்வளோ நல்லா சுத்தமாகவும் நல்ல போதிய வசதியும் இருக்குது, நல்ல தூய்மையாகவும் இருக்கிறனால இதெல்லாம் ஏற்படுத்திய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் கன்னியாகுமரிக்கு வேறு ஊர்லேருந்து சுற்றுலா பார்க்க வந்திருக்கோம். இங்கே எல்லா வசதிகளும், இட வசதிகளும் நல்லா இருக்குது. வேறு குளிக்கிறதுக்கு, கடல் குளிச்சுட்டு நாங்கள் சுத்தமாக துணி மாற்றுறதுக்குன்னா இடம் நல்லா அமைச்சு தந்திருக்காங்க. எங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சங்கரங்கோயிலேருந்து கன்னியாகுமரி சுற்றுலாவுக்கு வந்திருக்கோம். என் ஃபேமிலி எல்லோரும் பார்க்கும்போது இங்கே எல்லாம் சுகாதார நிலையங்கள்லாம் நல்லா சுத்தமாகவே இருக்குது. நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போனோம். பீச்சில் கடல்லாம் குளிச்சுட்டு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாகவும் இருக்குது. இது எங்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்குது. அம்மாவுக்கு நாங்கள் கூடிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிடுவோம். பொது சுகாதார வளாகம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் நோய் நொடி இல்லாமல், எந்த வித இது இல்லாமல் இருக்கிறோம். சுகாதாரம் பொது நவீன கழிப்பிடம் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கிறதுனால இதை கட்டி கொடுத்த அம்மா, மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்களுக்கு சுகாதார மையம் கட்டி கொடுத்து நல்லா சுகாதாரமாக கழிப்பிடம் கழித்து சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு அம்மா மிக உதவி செஞ்சுருக்காங்க. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு மிக மிக நன்றி. சுகாதார வளாகம் கட்டி கொடுத்ததுனால நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறோம். மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. நாங்கள் பெரிய நகரில் குளத்து பண்ணியில் இருக்கிறோங்க. எங்களுக்கு கழிப்படி வசதி இல்லாத காரணத்தினால இப்போ அம்மா எங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்து சுகாதாரங்கள்லாம் நல்லபடியாக இருக்குதுங்க. அது கட்டி கொடுத்ததுக்கு மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை பேரூராட்சியில் கண்ணுடைய எங்கள் அருகில் சுகாதார வளாகம் கட்டியிருக்காங்க. சுகாதார வளாகம் கட்டினதுலேருந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த சுகாதார வளாகம் கட்டி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு கூட நன்றி. இங்கே எங்களுக்கெல்லாம் பாத்ரூம் வசதி இல்லாதனால இது கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது, பிள்ளைகளுக்கும் வசதியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சுகாதாரம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. துவைக்க குளிக்க ரொம்ப வசதியாக இருக்குது.
அம்மா அவர்களுக்கும் நன்றி. உள்ள சேவ் பண்ண வசதி, துவைக்க எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இருக்குது. இது வந்த பிறகு எங்களுக்கு கொஞ்சம் சுகாதாரமாக இருக்குது. இந்த ஊர் எல்லா வசதியும் இருக்குது. குழந்தைகளுக்கு தனி, ஊனமுற்றோர் தனி, எல்லாம் தனித்தனி வசதி இருக்குது. அம்மா அவருக்கும் நன்றி. எங்களுக்கு பெண்கள் சுகாதார வளாகம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே வசதியாக வந்து இந்த சுகாதார வளாகம் கட்டி கொடுத்துருக்காங்க. துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது. முன்னாடி வந்து நாங்கள் வந்து குளத்துகளுக்கு தான் போயிருப்போம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்து சுகாதார வளாகம் கட்டி கொடுத்ததுலேருந்து அதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல தூய்மையாக இருக்குது. சுற்றுப்புறம்லாம் நல்லா இருக்குது. இது கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதை கட்டி கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கு பெண்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்லேருந்து வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துனுங்கிற பஞ்சாயத்து இதில் குளிச்சுட்டு கிளம்பி போகிறோங்க எங்கள் வேலைக்கு. ரொம்ப சௌகரியமாக இருக்குது இங்கே கட்டி கொடுத்துனுங்கிற கவர்மெண்ட்டில். தேஜிக்கான பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப பூச்சி புழுகு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் செஞ்சு கொடுத்துனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக பெரிய சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. இந்த கழிவறை கட்டுறதுனால இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோங்க. துணி துவைக்கிறோங்க, குளிக்கிறோங்க, நாங்கள் க்ளீனாக இருக்கிறோங்க. வெளியில் நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல. இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது. மிகவும் நன்றி. எல்லாருமே துணி துவைக்கிறதுலேருந்து டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாமே நல்லா பராமரிக்கிறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் திறந்த வெளியில் போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை கட்டி கொடுத்த பின்னாடி நல்லா பராமரிக்கிறாங்க. அம்மாவிற்கு நன்றி. இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறாங்க பெண்கள்லாம், வயசு வந்த பிள்ளைங்கள்லாம். அதை வந்து இங்கே வந்து எரிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. வசதி நல்லா இருக்குது எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு தனியாக பயன்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு தனியாக பயன்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு தனியாக இருக்குது. முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் சுகாதார கழிப்பிடம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது வராதுக்கு முன்னே வந்து பார்த்தா வெளியில தான் போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பூச்சி, பாம்பு, போற போது மேடு பள்ளம் வலிக்கு விழுறது, பெரியவங்க சிறியவங்க அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருந்தது. அம்மா அந்த திட்டம் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை கொடுத்த மக்கள் முதல்வருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே தான் குளிக்கிறோம், பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம். நல்ல லைட் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, நல்ல நிலைமையில இருக்கிறோம். சுகாதார வளாகம் கட்டி கொடுத்த அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாத்ரூமு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு இருந்தோம், அதனால ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நைட்டு பகல் எல்லா டைம்லையுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். மகளிர் சுகாதார நிலையம் கட்டி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழிவறை கட்டி கொடுத்ததுலேருந்து நல்ல உபயோகமாக இருக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தைய எல்லாரும் இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வசதி நல்லா இருக்குது. துவைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே இங்கே செய்கிறோம். இந்த கழிவறை கட்டி கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. அரசு வந்து இந்த கட்டி கொடுத்ததுனால பொது கழிப்பறையில் இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. நல்லா நாங்கள் நீட்டாக வச்சிருக்கிறோம், சுத்தமாகவும் இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், ஒருங்கிணைந்த ஆண்கள் சுகாதார வளாகங்கள், உயிர் செரிமான இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக பசுமை சுகாதார வளாகங்கள், தூய்மையான கிராம இயக்கம், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டம் உள்ளிட்ட சுகாதார திட்டங்கள் பற்றிய பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வரும் ஞாயிறு ஜெயா டிவியின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டால்மியா பாரத் குரூப். நம் பாரதம் முன்னேறுகிறது. இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ சாய்ராம் கிரியேஷன்ஸ். AM ரத்னம் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் என்னை அறிந்தால்.